கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்திய சித்ரதுர்கா மடாதிபதி மீதான பாலியல் வழக்கு தொடர்பாக தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. சித்ரதுர்கா மடாதிபதி நிரபராதி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி கர்நாடகாவையே மிகப்பெரிய பரபரப்புக்கு ஆழ்த்திய ஒரு வழக்கு தான் இந்த சித்ரதுர்கா மடத்தின் மடாதிபதியான சிவமூர்த்தி முருகஸ்ரீ சரணு மீதான பாலியல் வழக்கு. இவர் மடத்தில் தங்கி படிக்கும் 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பார்க்கணும். இந்த 2 சிறுமிகள் மடத்துல இருந்து தப்பிச்சு போய் மைசூர்ல புகார் கொடுக்குறாங்க. அங்கிருந்து மைசூர் நக்ராபாத் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்படுது. அங்கிருந்து சித்ரதுர்கா கிராமப்புற காவல் நிலையம், அதுக்கு அந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த மடம் வருது. அந்த இடத்துல ஆகஸ்ட் 27ஆம் தேதி எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்படுது. செப்டம்பர் 1ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். 2022 14 மாதம் சிறையில் இருக்கார். நவம்பர் 8ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுது. அதன் பிறகு சாட்சி விசாரணைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நடந்து வந்தது. அந்த வழக்குல இப்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் அவர் மேல 2 தனித்தனி எஃப்ஐஆர், அதுல ஒரு எஃப்ஐஆர் தான் இப்போது வழக்கின் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்களுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை கூறி சித்ரதுர்கா மாவட்ட நீதிமன்றம் அவரை இந்த வழக்கில் இருந்து விடுவித்திருக்கிறது. அதாவது குற்றமற்றவர் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வழக்குல அவர் குற்றவாளி என கூறப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் குறைந்தபட்ச தண்டனை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில அவர் குற்றவாளி அல்ல. அவர் மட்டுமல்ல, இந்த வழக்குல அந்த மடத்தின் மேனேஜர், அதே போல தங்குமிடத்தின் நிர்வாகி என 5 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த 5 பேருமே தற்போது நிரபராதிகள் என விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த மடாதிபதி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் தன் மீது எந்த குற்றமும் இல்லை என முதல் வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னமும் ஒரு வழக்கு அதே நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. அந்த வழக்கில் தீர்ப்பு வரும் பட்சத்தில் அது என்ன மாதிரியாக தீர்ப்பு என்று நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.